ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் கதைகள் எழுதவும் படங்கள் வரையவும் விரும்பினான். ஒருநாள் பள்ளிப்பையை சுத்தம் செய்யும் போது அவனுக்கு ஒரு பழைய பென்சில் கிடைத்தது. அதிலோ பளபளக்கும் வெள்ளிமுனை கொண்ட பென்சில் இருந்தது. அது திடீரென்று பேச ஆரம்பித்தது. "வணக்கம் அர்ஜுன், நான் பேசும் பென்சில். நீ என்ன எழுதினாலும் அதை உயிரோடு என்னால் தோன்றச் செய்ய முடியும்" என்றது. அர்ஜுன் ஆச்சரியத்தில் எழுதினான், "ஒரு பெரிய சாக்லேட் கேக்." உடனே ஒரு சுவையான கேக் தோன்றியது. அடுத்த நாள் பென்சில் அவனிடம் மெதுவாகச் சொன்னது, "அர்ஜுன், என்னை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும்." சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் பள்ளி நூலகத்தில் ஒரு பழைய புத்தகத்தைக் கண்டான். அதைத் திறந்தவுடன் அது பிரகாசித்தது. "நான் மந்திர புத்தகம். உலகின் பல அறிவுகள் என்னுள் இருக்கின்றன. நீ என்னை படித்தால் உன் திறமைகளை நல்லபடியாக பயன்படுத்த நான் கற்றுக் கொடுப்பேன்" என்றது. ஆனால் அர்ஜுன் அதை கவனிக்கவில்லை. அவன் பேசும் பென்சிலால் தினமும் மிட்டாய், பொம்மை, விளையாட்டுகள் தோன்றும் வகையில் உருவாக்கிக் கொண்டிருந்தான். சில நாட்களில் அவன் நண்பர்கள் பொறாமைப்பட்டார்கள். அர்ஜுனுக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் போனது. ஒரு மாலை மந்திர புத்தகம் அன்பாகச் சொன்னது, "அர்ஜுன், உண்மையான மகிழ்ச்சி மந்திரத்தில் கிடைக்காது. அது பகிர்விலும் கற்றலிலும் உழைப்பிலும்தான் கிடைக்கும். உன் பென்சிலை உனக்காக மட்டும் அல்லாமல் பிறருக்கும் உதவப் பயன்படுத்திப் பார்." அர்ஜுன் யோசித்து மறுநாள் பேசும் பென்சிலால் நல்ல விஷயங்களை வரைந்தான். புத்தகங்கள் இல்லாதவர்களுக்கு புத்தகங்கள், பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு, பொம்மைகள் இல்லாத குழந்தைகளுக்கு பொம்மைகள். அந்த நேரம் மந்திர புஸ்தகம் பிரகாசித்துக் கொண்டு சொன்னது, "இப்போதான் நீ உண்மையான மந்திரத்தை கற்றுக்கொண்டாய், தயவும் மற்றும் பகிர்வும்." அன்று முதல் அர்ஜுன் தனது திறமைகளை நல்லபடியாக பயன்படுத்தினான். பேசும் பென்சிலும் மந்திர புத்தகமும் அவனுடைய நல்ல நண்பர்களாகிவிட்டன.